வணக்கம் குரு ஜோதிடம் சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரெட்டி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, துலாம் ராசி துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கர்ம பலன் எப்படி இருக்க போகுது, உங்களுடைய கர்மா என்ன அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் சேர்க்கை பொறுத்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சாதகமான கிரக சேர்க்கை என்ன, சாதகம் இல்லாத கிரக சேர்க்கை என்னங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். யோகமான கிரகங்கள் உங்களுடைய லக்னம் ராசி துலாமுக்கு என்ன வருகிறது, யோகம் இல்லாதது எப்படி இருக்கு, அதை எப்படி கடக்கிறது, அது எந்த மாதிரி காம்பினேஷன் இருந்தா எப்படி கொடுக்கும் அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்ப பாருங்க, துலாம் லக்னம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் 2 பாதம், கடைசி 2 பாதம், அப்புறம் விசாக நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்துல பிறந்த நீங்க துலாம் லக்னம் ராசியாக இருக்கும் பொழுது உங்களுடைய யோகமான கிரகம் பார்த்தீங்கன்னா சனி அண்ட் புதன். சனி திசையும் புதன் திசையும் அருமையான திசைகளாக வருகிறது. சனி திசை 19 வருஷம், புதன் திசை 17 வருஷம். சனி ராகு சூரியனோட சேர்வது தவறு, செவ்வாயோட சேர்வது அவ்வளவு நல்ல நன்மையை கொடுக்காது. ஆனா குருவோட சேர்ந்து குரு பார்வை பெறுவது அல்லது சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறது, பௌர்ணமி சந்திரனின் பார்வை பெறுவது, இதெல்லாம் அற்புதம். கேதுவோட சேருவதும் நல்ல ஒரு விஷயம். ஸோ சனி இது மாதிரி ஒரு நல்ல அமைப்பில் இருக்கும் பொழுது உண்மையே சனி திசை யோகமாக இன்னும் யோகமை பல மடங்கு அதிகப்படுத்தி கொடுக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி புதன்கிற கிரகம் குருவால் திட்பலம் பெற்று பௌர்ணமி சந்திரன் பார்வையில பெற்று அதே சமயத்தில் சுக்கரனோட சேர்ந்திருக்கும் பொழுது அற்புதமான ராஜயோக பலன்களை துலாம் லக்னம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கொடுப்பார். ஆனா புதன் செவ்வாயோட சேர்ந்திருந்து ராகுவோட ஒரு 15 டிகிரி 10 டிகிரி சேர்ந்திருந்தா கொஞ்சம் அதோட காரத்துவமாகிய படிப்பு சார்ந்த விஷயங்கள், தந்தையார் விஷயங்கள், நல்ல பேச்சு திறமை, டாக்குமெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள், ஐடி சாஃப்ட்வேர், இது மாதிரி விஷயத்துலாம் கொஞ்சம் பாதிப்பு வரும். ஆனால் ஓரளவுக்கு யோகமாக இருக்கும் பொழுது அந்த துறையில் நல்லா மேலே வரக்கூடிய டெவலப் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ ராகு சனி சூரியனோட சம்மந்தம் இருக்காங்கிறது பார்த்துக்கணும். புதன் ராகுவோட சேர்வது தவறு, சனியோட சேர்ந்தாலும் கொஞ்சம் குறையும் அதோட படிநிலை. அதே மாதிரி செவ்வாயோட சேர்வதும் அவ்வளோ நல்லதில்லை. இதே மாதிரி குரு சுக்கரன் பௌர்ணமி சந்திரனின் தாக்கம் பெறும் பொழுது அற்புதமான பலன்கள் இருக்கும். சனியும் கொடுப்பார், புதனும் கொடுப்பார். ராஜயோகம் பல மடங்கு நன்றாக வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது வயசு நல்ல ஒரு 25-30 வயசுக்கு மேலே சனி திசை புதன் திசை நான் சொன்ன மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கிரக சேர்க்கையில் வரும் பொழுது அற்புதமான பல நன்மைகளை கொடுப்பார். நம்ம துறையில நம்ம முதன்மையான ஒரு நபராக கொண்டு வர கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு பொதுவான ஒரு அமைப்பு. சனி புதன் அமைப்பு எது மாதிரி சாதகம், எது மாதிரி அமைப்பு சாதகம் இல்லைன்னு தெரிஞ்சிட்டோம். இதே அவயோக கிரகம் துலா லக்னம் துலாம் ராசிக்கு என்ன இருக்குன்னு பார்த்தா குருங்கிற தசை ஜாதகருக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்புல இல்லை. ஸோ குரு பாருங்க, அவயோக தசையாக ராசி அதிபதி லக்னாதிபதி சுக்கிரனுக்கு பிடிக்காத ஒரு கிரகமாக வருகிறார். ஸோ அது மாதிரி நமக்கு வரும் பொழுது ராகுவோட ஒரு 10 டிகிரியில் போய் குரு மாட்டிட்டாருன்னா குரு சண்டால யோகமாகி நல்ல ஒரு அமைப்புகள் இருக்காது. குரு திசை பாடாப்படுத்தும். ஆனால் குருச்சந்திர யோகத்தில் இருக்கார், குரு செவ்வாயோட இருக்கார். அப்படிங்கிறப்போ செவ்வாயோட சேர்ந்திருக்காருன்னா நல்ல விஷயமாக இருக்கும். கேதுவோட சேர்ந்திருந்தாலும் கேல யோகமாக நல்ல அமைப்புகள் உண்டு. ஒரு அவயோகத்தை சில படி குறைப்பார், நம்ம பிரச்சனைகள் கொடுக்காமல் ஓரளவுக்கு சுமாரான திசையாக கொடுப்பார். அப்படிங்கிறத நம்ம கர்மாவின் அடிப்படையில இந்திய வேதத்தோட அடிப்படையிலான விஷயத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். கிரக சேர்க்கையில தான் கர்மா வருதே ஒழிய எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்குதுங்கிற பொறுத்து வரல. ஸோ கிரக சேர்க்கையில இதே குரு சனியோட சேரும் பொழுது சனிக்கு நல்ல பலனும் குருவுக்கு மிகவும் சுமாரான பலன்களும் கிடைக்குது. அதே மாதிரி சூரியனும் சனியும் சேருவது ரெண்டுமே பிரச்சனை. பித்ருகாரகனாகிய சூரியனும் பிரச்சனையாகிறார், சனிங்கிற யோகமான கிரகம் பாதிப்புள்ளாகிறார். அது பலன் கொடுக்க முடியாமல் தந்தையாருக்கும் ஜாதகருக்கும் பிரச்சனைகள் கொடுக்கிறார். இது மாதிரி பல காம்பினேஷன்ஸ் நமக்கு நன்மையாக இருக்கா தீமையாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு ஜென்ரலான அமைப்பு. உங்களுடைய நியூட்ரல் பிளானட்ஸ் என்று சொல்லப்படுகிற செவ்வாய், சூரியன், சந்திரன், அது மாதிரி கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சுமாரான பலன்கள் கொடுக்கும். அவர் கொஞ்சம் நல்ல சேர்க்கையில் இருக்கும் பொழுது நல்ல பலன்களாகவும், உண்மையே பாதிப்புள்ளான இது மாதிரி அவயோக காம்பினேஷன் இருக்கும் பொழுது உண்மையே பாதிப்புகளை கொடுக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கங்க. அது என்ன பாதிப்பு என்னங்கிறதுலாம் ஒரு தனி வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.
ஸோ இது வந்து ஒரு பொதுவான பலன்களே தவிர, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து உங்களுடைய திருக்கணித பஞ்சாங்கத்துல நம்ம ஜாதகத்தை போட்டு, அது பிரகாரம் எப்படி வரக்கூடிய பலாபலன்கள்லாம் எப்படி இருக்குதுங்கிறது நம்ம டீட்டெயில்டா பார்க்கும் பொழுது, முன்னமே அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கு? எந்த நேரத்தில் வேலை கிடைக்கும்? எந்த நேரத்துல வேலை மாற்றம்? எந்த நேரத்தில் தொழில் அமைப்போம்? எந்த நேரத்தில் வெளிநாடு போவோம்? குழந்தை பேரு, கல்யாணம் எல்லா விஷயங்களும் வாழ்க்கைக்கு வேணுங்கிற அன்றாட எல்லா முக்கியமான டெசிஷன்ஸும் எடுக்கக்கூடிய அமைப்புகளாக நமக்கு கண்டிப்பாக இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் உங்களுடைய கிரகங்கள் ஒன்று எவ்வளோ அமைப்பு எவ்வளோ டிகிரியில் சேர்ந்துருக்கு, கிரக சேர்க்கை எப்படி, யாருக்கு யார் ஒன்று பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் உங்களுடைய கர்மவினை போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்கள்லாம் வந்து இந்த ஜென்மத்தில் வருதுங்கிறது நம்ம வாழ்க்கை சம்பவங்களாக உருவெடுக்குதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நம்ம உங்களுடைய ஜாதகத்தை போட்டு பிறந்த தேதி பிறந்த நேரம் வைத்து போட்டு அதை நம்ம துல்லியமாக பார்க்கும் பொழுது உள்ளமே வந்து அப்சல்யூட்லாம் கரெக்டாக நம்மளுடைய டெசிஷன் மேக்குக்கு வேணுங்கிற டைம் லைன்ஸை எப்படி ஒரு கூகுள் மேப் ட்ராவல் பண்ணுறவருக்கு ஒரு நல்ல ஒரு துணையாக இருக்குதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வாழக்கூடிய கிளாரிட்டி இல்லாத நேரத்தில் இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி நல்ல ஒரு அமைப்பை கொடுத்து நம்மளுடைய அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் எப்படி இருக்குது, எதை காட்டுது, நம்ம போகிற டைரக்ஷன் கரெக்டா அப்படிங்கிற ஒரு டபுள் கன்ஃபர்மேஷனை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து எல்லாத்தையும் உத்வேகப்படுத்தி கிளாரிட்டி கொடுத்து நம்மளுடைய கர்மாவை நாமளே தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை திட்டங்களை செயல்பட்டு நம்ம போனோம்னா வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் சமய விரயங்கள் பொருள் விரயங்கள் செய்யாமல் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.